ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ணுற 500 ரூபா நோட்டுகள் எல்லாமே, 500 ரூபா 200 ரூபா நோட்டுகள் எல்லாமே மறுபடியும் கவர்மெண்ட் வந்து தடை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக பிளாஸ்டிக் நோட் வந்து கொண்டு வர போகிறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக நடந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி புது முயற்சி வந்து பண்ணுறாங்க, இந்த பிளாஸ்டிக் நோட்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த நோட்டு கொண்டு வரதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன், பிளாஸ்டிக் நோட் கொண்டு வரதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேப்பர் நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட் அப்படிங்கிறது சீக்கிரமே டேமேஜ் ஆயிடுது, கிழிஞ்சிருது. இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவு ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம யூஸ் பண்ற நோட்டுல நிறைய இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்லாம் இருக்கிறதுனால அதிகமா ஃபேக் நோட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த ரெண்டு விஷயத்தை சால்வ் பண்றதுக்காக தான் ஆர்பிஐ புதுசா பிளாஸ்டிக் நோட் வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ ரீசெண்டா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருந்த டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ரீசெண்டா ஃபேக் நோட், இந்த கள்ள நோட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த கள்ள நோட்டுகளுடைய சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5.7% போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பேங்கிங் ஆர்பிஐயும் சரி மித்த பேங்க்ஸும் சரி கிட்டத்தட்ட போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமான கள்ள நோட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு இன்னும் ரொம்ப செக்யூரா, அந்த கள்ள நோட்லாம் ஒழிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப செக்யூரா, கள்ள நோட்டே அது வந்து பிரிண்டிங்கே பண்ண முடியாத மாதிரியான மோஸ்ட் செக்யூரான நோட் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக சர்க்குலேட் ஆன கள்ள நோட்டுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக 500 ரூபாய் நோட்டுகளும் 200 ரூபாய் நோட்டுகள், ஓகேங்களா, 500 200 நோட்ஸ் தான் அதிகமாக சர்க்குலேட் ஆகுது. இதுல 500 நோட்டை பொறுத்தவரை மொத்தம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி 1,17,000 நோட்டு கிட்ட சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ 1,41,907 500 ருபீஸ் நோட் வந்து சர்க்குலேட் ஆகுது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுலே அதிகமான கள்ள நோட்டுகள் வந்து 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் தான் வந்து புழக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி 200 நோட்ஸை பொறுத்தவரை மொத்தம் 373 நோட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 2000 நோட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 2000 நோட்ஸ் இல்ல. ஸோ முன்னாடி 2000 நோட்ஸ் இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2000 நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த 2000 நோட்டுடைய சர்க்குலேஷன் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு, போலி சர்க்குலேஷன் கம்மியாயிருச்சு. வெறும் இப்போ 824 தான் இருக்கு. முன்னாடி 3500 இருந்துச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 2000 நோட்ஸ்லாம் வித்ட்ரா பண்ண உடனே இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் கள்ள நோட்டு தான் புழக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த கள்ள நோட்டுடைய புழக்கத்தை கம்மி பண்ணி, கள்ள நோட்டு புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதனால இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு, இந்தியாவில் ஏன்னா இந்த டெரர் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இந்த கிரைம் பண்ற ஆர்கனைசேஷன் தான் கள்ள நோட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பாதிப்பு இருக்கு. இந்த கள்ள நோட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுடைய மானிட்டரி பாலிசி, இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி மக்களுக்கும் இந்த கவர்மெண்ட் மேல, பேங்கிங் மேல கூடிய நம்பிக்கை எல்லாம் போயிடும். ஸோ அதனால கள்ள நோட்டை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா வந்து நோட் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இப்போ புதுசா அறிமுகப்படுத்த போற நோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, பாலிமர் பேங்க் நோட். இந்த பாலிமர் பேங்க் நோட் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் நோட். ஏன்னா நியூஸ்ல எல்லாமே பிளாஸ்டிக் நோட் சொன்னோம்னா நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு தின் ஷீட் மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஷீட்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த பாலித்தீன் பேக்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி ஒரு தின் ஷீட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் நோட்டு மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மடிச்சு வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து காட்டன் பேஸ்ட் ஒரு பேப்பர்ல செய்யப்பட்ட நோட். அது வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும், அதே மாதிரி அழுக்காயிரும். இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ என்ன பண்றாங்க, ஒரே ஒரு பிளாஸ்டிக் நோட் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா. ஸோ பேங்க் நோட் பிரிண்டட் ஆன் தின் ஃபிளெக்சிபிள் பிளாஸ்டிக், என்ன பண்ணிக்கலாம், மடிச்சு வச்சுக்கலாம், ஃபிளெக்சிபிள் பிளாஸ்டிக் சப்ஸ்ட்ரேட் இன்ஸ்டெட் ஆஃப் காட்டன் பேஸ்ட் பேப்பர். இப்போ நம்ம யூஸ் பண்றது காட்டன் பேஸ்ட் பேப்பர்ல இது பண்றது. அதுக்கு பேர் என்ன பண்றாங்க, ஒரு தின் ஃபிளெக்சிபிள் பிளாஸ்டிக், ஒரு தின் ஃபிலிம் மாதிரி, இந்த எக்ஸ்ரே ஃபிலிம்லாம் இருக்கலாம், அதில் ரொம்ப தின்னான ஃபிலிம் மாதிரி அதை பேஸ் பண்ணி கொண்டு வர போறாங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி டியூரபிள், ரொம்ப லாங் டேர்ம்க்கு வந்து வரும். அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நம்ம தெரியாம பாக்கெட்ல வச்சு தோச்சிட்டோம் அப்படின்னா நோட் வந்து இதாயிரும் இல்லையா, கிழிஞ்சிடும் இல்லையா. ஆனா இது வந்து என்ன இருக்கு, அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெசிஸ்டன்ஸ் டு வியர் அண்ட் டியர், கிழிஞ்சு போறது இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிளியாது. நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதான் கிளியுமே தவிர, நார்மலா நம்ம கையில வச்சு கிழிச்சாலாம் கிளி. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நோட்டு தான் என்ன அப்படின்னா இந்த பாலிமர் பேங்க் நோட் அப்படிங்கிறது. ஸோ இது முதல் கட்டமாக வந்து 10 ரூபா 20 ரூபா நோட்ல தான் அறிமுகப்படுத்த போறாங்க.
ஏன் வந்து 10 ரூபா 20 ரூபா நோட்டு 500 ரூபா 1000 ரூபா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதிகமாக சர்க்குலேட் ஆகிற நோட் என்ன அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா நோட்டு அதிகமாக சர்க்குலேட் ஆகும். 500 ரூபா நோட்டை கம்பேர் பண்ணும்போது 200 நோட்டுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 10 ரூபா 20 ரூபா ஃப்ரீக்வெண்ட்டாக சர்க்குலேஷனில் இருக்கும். ஸோ அதனால முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன டினாமினேஷனாக 10 ரூபா 20 ரூபா மட்டும் அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு. அதே மாதிரி இதுதான் 10 ரூபா நோட்டு தான் அதிகமாக கிழிஞ்ச நோட்டு. இப்போ 500 ரூபா நோட்டுலாம் நம்ம கிழிஞ்ச நோட்டு பார்த்துருக்க மாட்டோம். இப்போ 10 ரூபா 20 நோட்டு நிறைய கிழிஞ்சது கசங்க நோட்டுலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால இது வந்து முதல் கட்டமாக 10 ரூபா 20 ரூபா நோட்டில் தான் இந்த பிளாஸ்டிக் நோட் வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் நோட் கொண்டு வரனால இது பேர் வந்து பாலிமர் நோட்டு. இந்த பாலிமர் நோட்னால என்னென்ன முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோடைய லைஃப் ஸ்பேன். இப்போ நார்மலா நம்ம யூஸ் பண்ற பேப்பர் நோட்டுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால பாலிமர் நோட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ற 10 ரூபா நோட்டுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் இருக்கு அப்படின்னா இது 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து ரெடியூஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீக்வன்சி. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ 10 ரூபா கிழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, புதுசாக 10 ரூபா வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அது அந்த காஸ்ட் வந்து கம்மியாகும். அடுத்து பெட்டர் செக்யூரிட்டி. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பேப்பர் நோட்டை கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர், நிறைய செக்யூரிட்டி ஃபியூச்சர் வந்து கொண்டு வர்றாங்க. இதனால இதை ஈஸியா கவுண்டர் ஃபீட் வந்து பண்ண முடியாது, கலர் நோட்டுகள் வந்து அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து டிரான்ஸ்பரண்ட் விண்டோஸ், தென் ஹோலோகிராம்ஸ், மைக்ரோ ஆப்டிக் ஃபியூச்சர், தென் ஸ்பெஷல் இங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபியூச்சரோட வருது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா காஸ்ட் எஃபிஷியன்ட். ஏன் காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னா நான் அந்த பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் நோட் அடிக்கிறது காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகமாகும். பட் என்னன்னா இதோட லைஃப் டைம் அதிகம் இல்லையா, அதனால என்ன பண்ண தேவையில்லை, ஒன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். அதிகமாக என்ன பண்ண தேவையில்லை, கவர்மெண்ட் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ லோவர் லாங் டேர்ம் ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு அடுத்து கிளீன் கரன்சி. இப்போ பேப்பர் கரன்சி அப்படிங்கிறது ஈஸியா அதுல நம்ம ஒரு அழுக்காயிருச்சு இல்ல அதுல பேனா மை ஊத்திருச்சு அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்றது எதுவுமே பண்ண முடியாது. பட் இது என்ன அப்படின்னா இதை வந்து ஈஸியா அழுக்கு படியாது, அதே மாதிரி ஈரமானாலும் இதாகாது, ஈஸியா கிளியாது. ஸோ அதனால இது வந்து கிளீன் கரன்சியா இருக்கும். கரன்சி நோட் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, கரன்சியில் எழுதி இருக்கு ஏதோ கரப்பட்டுருக்குன்னா வாங்கலாம் மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா. பட் இந்த பிளாஸ்டிக் நோட்ல அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்து வராது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட். ஏன் அப்படின்னா லோவர் ஓவரால் நோட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த நோட்லாம் கிழிஞ்சு போறதுனால ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நோட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு அதிகமான பேப்பர்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால என்வரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இருக்கு. பட் இதை பொறுத்தவரை ஒன்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடைய லைஃப் டைம் வேலிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால என்வரான்மெண்ட்டுக்கு இதனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே. ஸோ இந்தியாவில் இப்போதான் முதல்ல பிளாஸ்டிக் நோட்ஸ் கொண்டு வராங்களா அப்படின்னா கிடையாது. 2012 கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தாங்க, இந்தியாவில் பிளாஸ்டிக் நோட் கொண்டு வரலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்த்தாங்க. ஒரு 1 பில்லியன் மதிப்பிலான 10 ரூபா நோட்டு பிளாஸ்டிக்ல விட்டாங்க. பட் அது வந்து எல்லா இடத்துலயுமே விடல. கொச்சி, மைசூர், ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், சிம்லா அப்படிங்கிற இந்த ஒரு 5 லொகேஷன்ல மட்டும் 5 சிட்டில மட்டும் பிளாஸ்டிக் நோட் வந்து 2012 கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம், ஏன்னா ஏடிஎம்ல நார்மல் நோட்டு வர்றதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த பிளாஸ்டிக் ஸ்லாட் வருமா அப்படின்னா பிளாஸ்டிக் நோட் வருமா அப்படின்னா வராது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. அதே மாதிரி இந்த ஹேண்ட்லிங் பண்றது, அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம இந்த காயின்ல 10 ரூபா காயின்லாம் வந்தப்ப நிறைய பேர் அந்த காயினை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து போலி, இது வந்து வாங்க மாட்டோம் செல்லாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி இஷ்யூவும் சேலஞ்சஸ் வந்து வந்துச்சு. ஏன்னா புதுசாக ஒரு இது இன்ட்ரோடியூஸ் பண்ணல மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தனால அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் வந்து இதை பண்ண போறதா மீட்டிங் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அதை இப்போ கொண்டு வந்தாங்க நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாரின்ல நிறைய கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. முதல் 1988 ஆஸ்திரேலியால தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா இந்த பாலிமர் நோட் வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்ல கனடா, யூகே, சிங்கப்பூர், நியூசிலாந்து, ரொமேனியா, வியட்நாம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்தியாவிலையும் நம்ம கூடிய சீக்கிரம் இந்த பிளாஸ்டிக் நோட் வந்து எதிர்பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட் கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வெரண்டா ஐஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லியும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதை பத்தி மறக்காம உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த செஷன்ல இன்னொரு வீடியோவோட இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.